ஒரு மாபெரும் படைப்பு இல்லனா ஒரு காலத்தை வெல்லும் புத்தகம் எப்படி உருவாகுது அப்படின்னு நீங்க எப்பதாவது கற்பனை செஞ்சு பார்த்திருக்கீங்களா? இப்போ பொதுவா நம்ம மனசுல என்ன தோணும்னா, ஒரு பெரிய மலையுச்சியில உலக தொடர்பே இல்லாம பல வருஷமா உட்கார்ந்து எழுதுற ஒரு முதிர்ந்த எழுத்தாளர் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஆமா, அது நம்ம சமூகத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு பிம்பம் தான். அதாவது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற படைப்புக்கு ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப சீரியஸான தொடக்க புள்ளி இருக்கணும்னு நம்ம மூளை தானாவே ஒரு கணக்கு போட்டுக்கும். கரெக்ட். ஆனா நிஜம் அது கிடையாதுங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான முரண். அந்த தொடக்க புள்ளி ரொம்ப ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு காலையில நீங்க உங்க மொபைல் போன்ல ஸ்க்ரால் பண்ணும்போது கடந்து போன ஒரு சின்ன புகைப்படமா கூட இருக்கலாம். நிச்சயமா. இல்லனா ஒரு சாதாரண புன்னகையா கூட இருக்கலாம். ஆமா. சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற தரவுகள் பிரபாகரன் எழுதின செல்லமடி நீ எனக்கு அப்படிங்கிற நூலோட சில பகுதிகள் தான். ஒரு முழு புத்தகத்தையும் நாம இங்க வாசிக்க போறது கிடையாது. கண்டிப்பா. அந்த புத்தகத்தோட முன்னுரை, நன்றியுரை, ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் அதுல இருக்கிற ஒரு 4 கவிதை படங்களை மட்டுமே ஒரு லென்ஸ் வச்சு பார்க்க போறோம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அதாவது ஒரு சாதாரண விஷயம் எப்படி மூளைக்குள்ள போய் கவிதையா மாறுதுங்கிறது தான். அதேதான். ஒரு சலிப்பான அன்றாட வாழ்க்கையில நாம பார்க்கிற ஒரு விஷயம் எப்படி உணர்வுகளாக மாறி வார்த்தைகளாகி ஒரு முழுமையான புத்தகமா வெடிச்சு சிதறதுங்கிற அந்த படைப்பாக்க ரசவாதத்தை நாம இன்னைக்கு அக்குவேறு ஆணிவேரா பிரிக்க போறோம். இந்த ஆவணங்கள் ஒரு படைப்பாளியோட ரகசிய அறைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு தான் சொல்லணும். கவிதைகளோட அழகியில மட்டும் நம்ம இங்க பேச போறதில்ல. ஒரு சின்ன காட்சி எப்படி ஒரு பிரபஞ்சமா விரியுதுங்கிறதுக்கான ஒரு நேரடி சாட்சியா தான் இதை நான் பார்க்கறேன். அந்த ரகசிய அறைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நூலோட முன்னுரையில ஆசிரியர் வச்சிருக்கிற ஒரு திறவுகோலை பத்தி நாம பேசணும். அவர் சொல்றார், ஒரு கதை வாழ்க்கையின் நிகழ்வுகளை பேசும், ஆனா ஒரு கவிதை அந்த நிகழ்வுகளின் உள்ளுணர்வுகளை மென்மையா வெளிப்படுத்தும் அப்படின்னு. ரொம்ப ஆழமான ஒரு வரி இது. ஆமா, இத படிக்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தோணுச்சு. இப்போ ஒரு பயணம் போறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க உங்க ஜிபிஎஸ் கருவியை பாக்குறீங்க. அது இங்கிருந்து கிளம்பி 2 கிலோமீட்டர் போய் வலது பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லும். கரெக்ட். அதுதான் கதை. அது ரொம்ப துல்லியமா இருக்கும். ஆனா அந்த பயணத்துல உங்க முகத்துல வீசின குளிர்ந்த காத்து, வழியில நீங்க கேட்ட ஒரு பழைய பாட்டு, ஒரு மரத்தடியில நீங்க உணர்ந்த அமைதி, அதுதான் கவிதை. ஜிபிஎஸ் உங்களை இலக்குல கொண்டு சேர்க்கும். ஆனா அந்த பயணம் எப்படி இருந்துச்சுங்கிறத அந்த உணர்வுகள் தானே தீர்மானிக்குது. நிச்சயமா. இப்ப என் கேள்வி என்னன்னா, மனித மூளைக்கு இந்த ரெண்டுமே அவசியமா? கதையும் கவிதையும் இணையும் போது மூளைக்குள்ள உண்மையில என்ன வேதியியல் மாற்றம் நிகழுது? நீங்க சொன்ன அந்த ஜிபிஎஸ் மற்றும் தட்பவெப்பம் ஒப்பீடு மனித மூளையோட நினைவாற்றல் செயல்பாட்டை ரொம்ப துல்லியமா விளக்குது. உளவியல்ல எபிசோடிக் மெமரி அப்புறம் செமாண்டிக் மெமரி அப்படின்னு 2 இருக்கு. ஓ, செமாண்டிக் மெமரினா என்ன? செமாண்டிக் மெமரிங்கிறது வெறும் உண்மைகளை தகவல்களை மட்டும் சேமிக்கிறது. அதாவது உங்க ஜிபிஎஸ் காட்டுற வழிகள் மாதிரி. வெறும் கதையை மட்டும் படிக்கும்போது மூளை அதை ஒரு டேட்டாவா தான் எடுத்துக்குது. அப்ப கவிதை எபிசோடிக் மெமரியா? கரெக்ட். கவிதைங்கிறது உணர்வு பூர்வமான தூண்டுதல். அது மூளையோட அமிக்டாலா பகுதியை தட்டி எழுப்புது. ஒரு தகவலோட உணர்வு சேரும்போது அது எபிசோடிக் மெமரியா, அதாவது ஒரு வாழ்ந்த அனுபவமா ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுது. ஓஹோ, அப்போ ஆசிரியர் முன்னுரையில இததான் சொல்றாரா? ஆமா. செல்லமடி நீ எனக்கு அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு பெண்ணோட அழக வெறும் தரவா சொல்லாம அத வாசிக்கிறவங்களோட சொந்த அனுபவமா மாத்த முயற்சி பண்ணுது. வாசகரோட மூளைய ஹேக் பண்ணி அத அவங்களோட நினைவா மாத்திர ஒரு தந்திரம் தான் இது. சூப்பர். அந்த மூளை ஹேக்கிங் எப்படி தொடங்குச்சுங்கிறது தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே. இவ்வளவு ஆழமான உணர்வுகள், காதலோட தவிப்பு, இதெல்லாம் வச்சு எழுதப்பட்ட இந்த புத்தகத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சோக கதையோ பல வருஷ காத்திருப்போம் இருக்கும்னு நாம நினைப்போம். ஆனா நன்றியுரையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. ஆமா ஆமா, இந்த ஒட்டுமொத்த புத்தகத்துக்கும் தூண்டுதலா இருந்தது ஸ்வேதா அப்படிங்கிறவங்க பகிர்ந்த ஒரே ஒரு சாதாரண புகைப்படம் தானா? நாம ஒவ்வொருத்தரும் தினமும் ஆயிரக்கணக்கான புகைப்படங்களை விரல் நுனியில தள்ளி விட்டுட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண புகைப்படம் எப்படி ஒரு முழு புத்தகமா மாற முடியும்? இது அறிவாற்றல் உளவியல்ல ரொம்ப அதிகமா விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். இத விளக்க நாம் அந்த பழைய பஞ்சாங்கமான விதை மரமாகுது அப்படிங்கிற உதாரணத்தை விட்டணும். அப்போ வேற எப்படி இத புரிஞ்சுக்கிறது? அதாவது அதிக அழுத்தத்துல இருக்கிற ஒரு கேஸ் ரூம்ல விழுகிற ஒரு ஒற்றை பொறி ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி தான் சொல்லணும்.
ஒரு படைப்பாளியோட மூளை எப்பவுமே சுத்தி இருக்கிற தகவல்களை உறிஞ்சி உள்ள வச்சு அழுத்திட்டே இருக்கும். மனிதர்களோட முகபாவனைகள், வார்த்தைகள் எல்லாமே. அவங்கள அறியாமலேயே இதெல்லாம் நடக்கும். ஆக்ட். அப்படி உள்வாங்கி வச்சிருக்கிற உணர்வு குவியலின் மேல ஸ்வேதாவோட அந்த புகைப்படம் ஒரு சின்ன பொறியா விழுந்திருக்கு. அந்த ஒரு காட்சி அவருக்குள்ள ஏற்கனவே இருந்த நரம்பியல் தொடர்புகளை தட்டி எழுப்பியிருக்கு. அந்த புகைப்படத்துல இருந்த ஒரு புன்னகையோ பார்வையோ அவர் மனசுல பல கற்பனைகளை அடுத்தடுத்து வெடிக்க வச்சிருக்கு. ஓ, இது வெறும் கவனிப்பு திறன் கிடையாது, இதுக்கு பேர் தான் ஹைப்பர் எம்பத்தியா? ஆமா, ஒரு இருபரிமாண புகைப்படத்திலிருந்து உணர்வுகளை உருவி எடுக்கிற அதீத அனுதாபத்திறன் தான் இது. நீங்க சொல்றத பார்த்தா அந்த புகைப்படம் ஒரு திறவுகோலா செயல்பட்டு அவருக்குள்ள இருந்த ஒரு பெரிய உலகத்தையே திறந்து விட்டுருக்குன்னு புரியுது. அது எத்தகைய கற்பனைகளை உருவாக்கியிருக்குன்னு புரிஞ்சுக்க அந்த புத்தகத்துல உள்ள 4 கவிதை படங்களை நாம் அலசுறது சரியா இருக்கும். கண்டிப்பா பாப்போம். முதல் கவிதையோட வரிகள் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. உன் கண்கள் எனும் கேள்வித்தாள் கொண்டு என் இதயம் எனும் பதிலை நிரப்பி காதல் தேர்வு எழுதிவிட்டேன். உன் புன்னகை எனும் பாஸ்மார்க் போட வருவாயா? காதல் கவிதைகள்னாலே நிலவு, தென்றல்னு இயற்கையோட ஒப்பிடுறது தான் வழக்கம். ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, இங்க ஒரு நவீனமான, கொஞ்சம் பதற்றமான ஒரு விஷயத்த காதலோட இணைச்சிருக்கார். கேள்வித்தாள், பாஸ்மார்க்ங்கிற வார்த்தைகள் காதலுக்குள்ள எப்படி பொருந்தது? அந்த முரண்பாடு தான் இந்த கவிதையோட பலமே. பரீட்சை அறைனாலே என்ன, நமக்கு ஒரு பதற்றம் இருக்கும், நம்மளை யாரோ மதிப்பிட போறாங்கங்கிற பயம் இருக்கும். அந்த வல்னரபிலிட்டி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். கண்டிப்பா, நம்ம தோத்துருவோங்கிற அந்த தவிப்பு இருக்கும். அதேதான், காதலோட ஆரம்ப கட்டமும் இதே உளவியல்ல தான் இயங்குது. ஒரு பெண்ணோட கண்கள் காதலனை பார்க்கும்போது அவளுக்குள்ள இவன் தகுதியானவனாங்கிற பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் அவனை நிலைக்குலைய வைக்குது. அவன் இதயத்திலேந்து உண்மையான காதல பதிலா எழுதுறான். ஆமா, ஆனா இறுதி முடிவு அவளோட புன்னகையில, அந்த பாஸ்மார்க்ல தான் இருக்கு. பரீட்சைங்கிற அந்த அன்றாட மன அழுத்தத்தை காதலோட இணைக்கிறதுனால படிக்கிறவங்களுக்கு இது ஒரு உடனடி உணர்வு தொடர்பை ஏற்படுத்துது. அந்த எதிர்பார்ப்போட பதற்றத்தை ரொம்ப நேர்த்தியா சொல்லியிருக்காரு. ஆனா 2வது கவிதையில இந்த பதற்றம் ஒரு பேரெதிர்ச்சியா மாறுது. உன் கண்களை பார்த்த பின்புதான் தெரிந்து கொண்டேன் இதுதான் கன்னிவெடி என்று. ஓ, முதல் கவிதையில கேள்வித்தாளா இருந்த கண்கள் இப்போ கன்னிவெடி ஆயிடுச்சு. ஆமா, எந்த எச்சரிக்கையும் இல்லாம வெடிக்கும் கன்னிவெடி. ஒரு பார்வைய இவ்வளவு பயங்கரமான, வன்முறையான ஒரு வார்த்தையோட ஒப்பிடுறதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? இது மனித மூளையோட த்ரெட் ரெஸ்பான்ஸ், அதாவது அச்சுறுத்தல் எதிர்வினைய காட்டுற ஒரு கவித்துவ வெளிப்பாடு. ஆசிரியர் முன்னுரையில பெண்ணின் கண்கள் உருவாக்கும் நினைவுகள்னு சொல்லிருப்பாரு இல்லையா, அதோட உச்சக்கட்ட நிலைதான் இது. கன்னிவெடினா இப்ப நம்ம அமைதியா நடந்து போயிட்டிருப்போம். கரெக்ட். ஒரு அமைதியான பச்சை புல்வெளியில நடக்கும்போது எந்த ஆபத்தும் கண்ணுக்கு தெரியாது. ஆனா உங்க கால் ஒரு குறிப்பிட்ட புலிய மிதிக்கும்போது உலகமே தலைகீழா வெடிச்சு சிதறும். காதலியோட பார்வையும் அப்படிதான். பார்க்க சாதாரணமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வெடிப்பு நடக்கும். ஆமா, அந்த பார்வைப்பட்ட மறுகண காதலனோட நிம்மதி, அன்றாட வழக்கங்கள் எல்லாமே அந்த ஒரு நொடியில சிதறிடுது. அமைதியா ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஆபத்து தான் காதல்ங்கிறத இந்த கன்னிவெடிங்கிற குறியீடு ரொம்ப அப்பட்டமா காட்டுது. ரொம்ப அருமையான ஒப்பீடு. அமைதியா இருக்கிற முகம் நமக்குள்ள ஒரு பெரிய போரையே தொடங்கிட முடியும். சரி, இந்த அதிர்ச்சியிலிருந்து விலகி அடுத்த கவிதை ஒரு ஆழ்ந்த கலாச்சார தேடலுக்குள்ள போகுது. என்ன கவிதை அது? இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் பற்றி பாடிய கவிஞர்கள் நீ பேசும் கொஞ்சம் தமிழை எப்படி பாட மறந்தார்கள். இது ரொம்ப சுவாரஸ்யமான முரண். ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான முத்தமிழை பார்த்து என் காதலி பேசும் தமிழை எப்படி விட்டீங்கன்னு ஒரு காதலன் கேட்கிறான். இந்த அதீத உரிமை எப்படி வருது? உளவியல்ல இத காக்னிட்டிவ் நாரோவிங், இல்லனா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா டன்னல் விஷன் அப்படின்னு சொல்வாங்க. டன்னல் விஷனா? அதாவது சுத்தி நடக்கிற வேற எதுவும் அவனுக்கு தெரியாது, அதானே? கரெக்ட். காதல் வயப்பட்ட ஒரு மூளை உலகத்துல இருக்கிற பெரிய வரலாற்று விஷயங்களெல்லாம் ஓரங்கட்டிட்டு தனக்கு சந்தோஷத்தை தர்ற ஒரு சின்ன விஷயத்த மட்டும் ரொம்ப பிரம்மாண்டமா பாக்கும். தமிழ் மொழிங்கிறது ஒரு மாபெரும் சமுத்திரம். ஆனா காதலனுக்கு அவளோட குரல்ல இருக்கிற அந்த சின்ன கொஞ்சல் தான் சமுத்திரத்தை விட பெருசா தெரியுது. இது காதலோட குருட்டுத்தன்மை கிடையாது இல்லையா? நிச்சயமா கிடையாது. அது மூளை தனக்கான வெகுமதியை எங்கு பெறுதுங்கிறத பொறுத்தது. வரலாற்று சிறப்புமிக்க முத்தமிழை விட அவளோட ஒற்றை சொல் அவனுக்கு அதிக டோபமைனை சுரக்க வைக்குது. அந்த உயிரியல் மாற்றத்தை தான் கவிஞர் ரொம்ப அழகா கலாச்சாரத்தோட இணைச்சு பாடியிருக்கார். அதாவது மூளைக்கு தேவையான சந்தோஷம் அவளோட குரல்ல இருக்கிறதுனால வரலாறு அவனுக்கு 2ஆம் பட்சம் ஆயிடுது. சூப்பர். அடுத்தது 4வது கவிதை. இது ஒரு முடிவற்ற சுழற்சிக்குள்ள சிக்குது. இது ஒரு கருப்பு வெள்ளை படம்.
வரிகள் என்ன சொல்லுது? உன்னை தேடியே என் பகல்கள் முடிகின்றன, உன்னை பற்றிய கனவுகளுடன் என் இரவுகள் தொடர்கின்றன. இதுல இருக்கிற அந்த தொடர்ச்சியான தேடல் ஒருவித மனச்சோர்வையோ அல்லது அதீத ஈடுபாட்டையோ காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. சரியா கவனிச்சிங்க. இதுதான் ஜைகார்னிக் விளைவு அப்படிங்கிற உளவியல் கோட்பாட்டோட நேரடி வெளிப்பாடு. ஜெய்கார்னிக் விளைவா அப்படின்னா என்ன? அதாவது முடிவடையாத அல்லது நிறைவு பெறாத எந்த ஒரு செயலையும் மனித மூளை தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த கோட்பாடு. இங்க காதலனோட தேடல் நிறைவு பெறல. அதனால மூளை அந்த சிந்தனைய மூடி வைக்க மறுக்குது. ஓ, பகல் முழுக்க அவளை தேடி அலையறான். சரி, நைட்டு தூங்கலான்னா அங்கேயே மூளை விடுறதில்ல. ஆமா, அந்த முடிவடையாத தேடல கனவுகளா தொடர்ந்து ஒலிக்க செய்யுது. இது ஒரு ஓப்பன் லூப். பகலும் இரவும் தன்னோட நிறங்களை இழந்து தேடலுங்கிற ஒற்றை புள்ளியில சுருங்கிடுது. அதனாலதான் அந்த படம் கருப்பு வெள்ளையா இருக்கு. அப்போ காதல்னா மென்மை மட்டும் இல்ல, அது ஒருத்தரை எப்படி முழுசா ஆக்கிரமிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. கண்டிப்பா. சரி, இவ்ளோ நுட்பமா காதலோட பல முகங்களை, மென்மைய, அதோட வன்முறையை எழுதின இந்த ஆசிரியர் யார்? கா. பிரபாகரன் கலியமூர்த்தி. இவர் தமிழ்நாட்டோட கள்ளக்குறிச்சியை சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த சமகால எழுத்தாளர். ஆனா இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது, ஒரு புஷ்பேக் வைக்க தோணுது. எந்த இடத்துல உங்களுக்கு முரண்பாடு தோணுது? நான் அவரோட மத்த படைப்புகளோட தலைப்புகளை வாசிக்கிறேன். ஒரு ஊமை குயிலின் மௌன தாகம், இது கூட ஓரளவுக்கு புரியுது. ஆனா அடுத்தடுத்த தலைப்புகளை கவனிங்க. சாத்தான் தேவதையாக மாறிய கதை, கடன், காதலித்து கெட்டுப்போ, அப்பாவின் அலைபேசி. இது என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒரு தாவலா இருக்கு. ஓஹோ, எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்த கவிதைகள் எவ்வளோ மென்மையா இருந்துச்சு. ஆனா இந்த தலைப்புகளை பார்த்தா ரொம்ப இருண்ட, அழுத்தமான யதார்த்தமா இருக்கே. ஒரு மென்மையான புன்னகைக்கு கவிதை எழுதுறவரால எப்படி கடனோட சுமையை பத்தியோ இல்ல சாத்தான பத்தியோ எழுத முடியுது? இது முரண்பட்ட 2 மனநிலைகள் இல்லையா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் ஒரு சாதாரண எழுத்தாளருக்கும் தேர்ந்த படைப்பாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை வரையறுக்குது. நீங்க சொல்ற மாதிரி காதலோட டோபமைன் வேற, கடனோட அழுத்தத்தால வர்ற கார்டிசோல் வேற. 2ம் வேற வேற மூளை வேதியியல், கரெக்டா? ஆமா, ஒரு மனிதன் எப்படி இந்த 2 எதிர் துருவங்களிலும் பயணிக்க முடியுதுன்னு நீங்க ஆச்சரியப்படுறீங்க. இத புரிஞ்சுக்க நாம லென்சஸ் ஆஃப் எம்பதி, அதாவது உணர்திறன் லென்ஸுங்கள்ங்கிற கருத்தாக்கத்தை பார்க்கணும். அப்படின்னா ஒரு கேமரால லென்ஸ் மாத்துற மாதிரி அவங்க உணர்வுகளுக்கான லென்ஸை மாத்துவாங்களா? மிக சரியான உதாரணம். மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கு ஹைப்பர் எம்பத்தி இருக்கும். அவங்க தங்களை ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி வளையத்துக்குள்ள சுருக்கிக்க மாட்டாங்க. செல்லமடி நீ எனக்கு அப்படிங்கிறது அவங்களோட காதல் லென்ஸ். அது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில உறவுகளோட மென்மைய பிடிக்குது. அப்ப சமூகத்தை பார்க்கும்போது அவரோட லென்ஸ் மாறிடுது. கண்டிப்பா. கடன்கிற விஷயம் மனிதனை எப்படி சிறுமைப்படுத்துதுங்கிறதையும், சாத்தான்னு நாம முத்திர குத்துற மனித மனசோட சிக்கல்களையும் அவரால் அதே ஆழத்தோட உணர முடியுது. இது முரண்பாடு கிடையாது. இதுதான் மனித வாழ்க்கையோட முழுமை. வெளிச்சம், இருள், நிழல்கள்னு எல்லாத்தையும் உள்வாங்கி வழிபடுத்துற கருவியா அந்த மூளை செயல்படுது. அதாவது அவர் வெறும் காதலை மட்டும் எழுதுறவர் இல்ல, மனித அனுபவங்கள்ங்கிற பெரிய ஸ்பெக்ட்ரம்ல எல்லா அலைவரிசைகள்லயும் அவர் பயணிக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட படைப்புகள் மேல ஒரு பெரிய மரியாதை வருது. அதுதான் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட எழுத்தாளரோட மிகப்பெரிய வெற்றி. அவங்க எந்த உணர்வை தொட்டாலும் அதோட ஆழத்துக்கு போய் உண்மையை கொண்டு வருவாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இப்போ இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். மலை உச்சியில தவம் இருக்கிற முனிவருங்கிற அந்த பிம்பம் உடைஞ்சிடுச்சு. ஆமா, ஸ்மார்ட் போன்ல கடந்து போன ஸ்வேதாவோட ஒரு சாதாரண புகைப்படம் எப்படி மூளைக்குள்ள சங்கிலி தொடர் வெடிப்பு ஏற்படுத்துச்சுன்னு பார்த்தோம். கதை எப்படி ஜிபிஎஸ் மாதிரி வழிகாட்டுது, கவிதை எப்படி அதை அழிக்க முடியாத நினைவா மாத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கன்னி வெடி, கேள்வித்தாள் ஒப்பீடுகள், ஜெய்கார்னிக் விளைவு, அப்புறம் பிரபாகரன்கிற எழுத்தாளரோட பன்முகத்தன்மை, இது எல்லாத்தையும் நாம ரொம்ப ஆழமா அலசணும். இந்த நூல் வெறும் ஒரு காதல் கதை கிடையாது. மனித மனம் ஒரு சாதாரண தூண்டுதல எப்படி கலையா மாத்துதுங்கிறதுக்கான மிகச்சிறந்த ஆவணம் இது. கண்டிப்பா. எந்த ஒரு சிறந்த கலையும் அத படைத்தவனை தாண்டி அத படிக்கிற மனிதனோட மன கண்ணாடியா மாறுது. இந்த புத்தகத்தோட வரிகள்ல வாசிக்கிறவங்க தங்கள் சொந்த அனுபவங்களையே காண்பார்கள்னு ஆசிரியர் சொன்னதோட அர்த்தமும் அதுதான். அந்த அழகான எண்ணத்தோட இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்வோம். ஆனா இதை முடிப்பதற்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். ஒரு பிரம்மாண்டமான படைப்பு ஒரு சாதாரண சிறு புள்ளிலிருந்து தான் பிறக்கும்னு பேசணும் இல்லையா? ஆமா. இன்னைக்கு உங்க கைகளில் இருக்கிற மொபைல் போன் கேலரிய கொஞ்சம் திறந்து பாருங்க. அங்க நீங்க எந்த முக்கியத்துவமும் இல்லாம கடந்து போன எத்தனையோ புகைப்படங்கள், நீங்க ரசிக்க மறந்த சிரிப்புகள்,
கவனிக்க தவறிய கண்ணீர் துளிகள் தூங்கிட்டு இருக்கலாம். அந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் ஒரு பெரிய காவியத்துக்கான விதை ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? நிச்சயமா ஒளிஞ்சிருக்கலாம். உங்க வாழ்வில நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சு கடந்து போற எந்த விஷயம் நாளைக்கு உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய படைப்பா மாறப்போகுது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.